வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 இந்த ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு எப்படி இருக்கு? கோலிவுட்டுக்கு எப்படி இருக்கு? எந்தெந்த படங்கள் ஹிட்டு? எந்தெந்த படங்கள் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு? போன்ற அனைத்து செய்திகளையும் இந்த வீடியோல பார்த்துடலாம். 2025 இந்த ஆண்டே முடியப் போகுது. இன்னும் 1 வீக் தான் இருக்கு. இந்த வருடம் எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆச்சு? எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு? அப்படின்ற செய்திய நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த ஆண்டு இன்னும் முடியல. இன்னும் ஒரு 1 வீக் லாஸ்ட் வீக் பாக்கி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் இறுதியில 2 படங்கள் ரொம்ப முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆகப்போகுது. ஒண்ணு நம்ம விக்ரம் பிரபு நடிச்ச சிறை. இந்த படத்த சுரேஷ் அப்படின்றவரு இயக்கியிருக்கிறாரு. வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் லலித் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்குது. இத நெறைய பத்திரிகையாளர்கள் பார்த்துட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. அதனால இந்த படம் அவங்களுக்கு புடிச்ச மாரி எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏற்கனவே இது தமிழ் அப்படின்றவருடைய கதை. அவரும் வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் தான். டானாகாரன் அப்படின்ற படத்த விக்ரம் பிரபு வச்சு இயக்குனாரு. ஸோ அவருடைய கதை தான் இது. இத இவரு பண்ணியிருக்காரு. கூட திரைக்கதையும் அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்ற தகவல்லாம் வந்த வண்ணம் இருக்கு. இந்த நிலையில இந்த படம் மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பிடிக்கும் பட்சத்துல இந்த படம் பெரிய ஹிட் ஆகுற பட்சத்துல, இப்ப நம்ம சொல்ற இந்த வசூல் இதுல நிலவரத்துல மாற்றம் ஏற்படலாம். ஏன்னா கடைசி மாசத்துல கடைசி வீக்ல வர இந்த படமும் இந்த ஆண்டு 2025ல கணக்குல வந்துரும். அதே போல பார்த்தீங்கன்னா, அருண் விஜய் நடிச்ச ரெட்டத்தல தனுஷ் கூட இட்லி கடை படத்துல வில்லனா நடிச்சிருந்தாரு. ஸோ அதனுடைய தாக்கமா இந்த படத்துக்கு ரசிகர்கள் தனுஷுடைய ரசிகர்களும் இதுல கணிசமா போவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதனால ரெட்டத்தல மிகவும் இதுவும் எதிர்பார்க்கிற ஒரு படமா இருக்கு. ஸோ அதனால டூயல் ரோல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு வரிசையில இந்த படமும் அருண் விஜய்க்கு ஹிட் ஆகுமா அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படி ஹிட் ஆகும் பட்சத்துல இந்த 2 படங்களுடைய ஹிட் ஆகும் அப்படின்னா கடைசியில இது பெரிய ரீச்சை கொடுத்தாலும் அந்த வசூல் நிலவரத்துல மாறுதல் ஏற்படும். நான் சொல்றேன், இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களுடைய ஹிட் லிஸ்ட் நான் சொல்லல. பிளாக் பஸ்டர் படங்களுடைய நிலவரத்தை நான் சொல்லல. இது வசூல், அதாவது எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்க அந்த ஒரு லிஸ்ட்ல தான் நான் சொல்றேன். அதனால இது ஹிட்டா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு லிஸ்ட் தான். ஸோ அந்த வரிசையில 2025ல 2600 கோடிய தமிழ் சினிமா வசூலிச்சிருக்கு. இதுல முதல் இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச கூலி திரைப்படம் 550 கோடிக்கு மேல வசூலிச்சிருக்கு. இந்தியாவில் மட்டுமே 300 கோடியும், வெளிநாடுகள்ல ஒரு 200 கோடியும் அந்த படம் வசூலிச்சிருக்கு. இதற்கு அடுத்ததான் 2வது இடத்துல அஜித் குமார் நடிச்ச குட் பேட் அக்லி இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 250 கோடிக்கு மேல வசூல் பண்ணி 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. 3வது பாத்தீங்கன்னா டிராகன் படம், பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச டிராகன் படம் இடம் பிடிச்சிருக்கு. அது ஒரு 160 கோடி மேல வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி, அந்த படமும் ஒரு 150 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. இதுவுமே தமிழ் சினிமாவில் தமிழில் மட்டும், அதாவது தமிழ் சினிமாவில் மட்டும் 100 கோடிக்கு மேல இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடித்த டியூடு, அந்த படமும் 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெட்ரோ, சூர்யா நடித்த ரெட்ரோ, அந்த படமும் 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. இதற்கு அடுத்ததா பைசன் படம், அது ஒரு 80 கோடி அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுவும் 80 கோடி அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு. தலைவன் தலைவி 70 கோடி அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு. இதற்கு அடுத்த இடத்துல ஒரு படி குறைஞ்சு இப்போ மாமன் படம், அதுவும் ஒரு 70 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இதற்கு அடுத்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆண் பாவம் பொல்லாதது, மதகஜ ராஜா, அதுக்கப்புறம் குடும்பஸ்தன் போன்ற படங்கள் அப்படியே இருக்கு. இதற்கு அடுத்து ஒரு சில படங்கள் சேருது. இதுல ஹிட் எது, பிளாக் பஸ்டர் எது, அது வேற விஷயம். ஆனா வசூல் ரீதியா எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு லிஸ்ட் தான் இது. இது தமிழ் சினிமாவுக்கு இந்த ஆண்டு லாபமான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்றாங்க. இது ரொம்ப குறைவு. இந்த ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு இழப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வருஷமாவது அது வேற லெவலா ஹிட் ஆகுமா, அடுத்த வருஷம் தமிழ் சினிமாவுக்கு இதன் மூலயமா நிறைய வசூல் வருமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஆரம்பமே வேற லெவலான படங்கள் வரப்போகுது. ஜனவரியிலே விஜய் நடிச்ச ஜனநாயகன், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன், ஜெயமோகன்லாம் நடிச்ச பராசக்தியில இருந்து, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற ஜெயிலர் 2ல இருந்து மிகப்பெரிய படங்கள் வரப்போகுது. அதனால அடுத்த ஆண்டு இது டபுளா இன்க்ரீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.